தாய்நாட்டுக்காக உயிர் கொடுத்த வீரன் 18ஆம் நூற்றாண்டு. மதுரை மண்ணில் பிறந்தவர் மருதநாயகம் பிள்ளை. பிறந்த பெயர் மருதநாயகம். அவர் ஒரு சாதாரண இளைஞன்தான். ஆனா உள்ளம் முழுக்க வீரமும் நீதி உணர்வும் நிரம்பியவன். சிறு வயதிலிருந்தே குத்துச்சண்டை, வாழ்வீச்சு எல்லாமே கற்றவர். பிறகு வாழ்க்கை அவனை ஆங்கிலேயர் படைக்குள் அழைத்துச் சென்றது. அங்கே அவன் திறமையை பார்த்து பிரிட்டிஷ் அரசு அவனை முகமது யூசுப் கான் என்று அழைத்து தங்கள் படையின் முக்கிய தளபதியாக நியமித்தது. மதுரை ஆட்சியை அவரிடம் ஒப்படைத்தார்கள். மருதநாயகம் மதுரையை வளர்க்க முயன்றார். கிராமங்களில் அமைதி, விவசாயிகளுக்கு நியாயம், கொள்ளையர்களுக்கு தண்டனை எல்லாம் அவரின் ஆட்சியில் நடந்தது. மக்களும் அவரை நியாயமான அரசர் என்று நினைத்தனர். ஆனால் அப்போது பிரிட்டிஷ் அதிகாரிகள் இந்திய மக்களை அடக்க ஆரம்பித்தனர். மருதநாயகம் இதை சகிக்கவில்லை. நாம் எதற்காக இவர்களுக்கு அடிமையாக இருக்கணும் என்ற கேள்வி மனதில் எழுந்தது. இதிலிருந்தே அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்ட வீரராக மாறினார். அவர் மதுரை, திருச்சி, திண்டுக்கல் பகுதியிலே வீரர்களை ஒன்றிணைத்து தன்னுடைய படையை உருவாக்கினார். இந்த மண்ணுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற ஒரே இலக்கில் அவர் போராடினார். பல சிறிய யுத்தங்களில் ஆங்கிலேயர்களை தோற்கடித்தார். ஆனால் பிரிட்டிஷ் தங்கள் தந்திரத்தால் அவரை சதி செய்து பிடித்தார்கள். பல நாட்கள் சிறையில் வைத்தனர். நீங்கள் தங்கள் தாய்நாட்டை காப்பாற்ற முயற்சி செய்தது தவறு அல்ல என்ற உண்மையை கூட அவர் மறுக்கவில்லை. இறுதியில் 1764ஆம் ஆண்டு மதுரை கோட்டையில் பொதுமக்கள் முன்னே மருதநாயகம் தூக்கிலிடப்பட்டார். ஆனால் அவர் மரணம் அல்ல, அது ஒரு சுதந்திரத்தின் விதை. மருதநாயகம் உயிரோடு இல்லை என்றாலும் அவரது தைரியம், நாட்டுப்பற்று, தியாகம் இன்றும் தமிழர் இதயங்களில் உயிரோடு இருக்கிறது. இன்றும் நாம் மருதநாயகத்தை நினைவு கூறும்போது அது ஒரு வீரனை மட்டும் நினைப்பது இல்லை, அது நம்முடைய மண்ணுக்காக உயிர் கொடுத்த ஒரு தமிழ் சிங்கத்தை நினைவு கூறுவதுதான். லயன் இந்தியா